கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் இப்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுறும் வண்ணமாகவும் அது ஆயத்தப்படுத்தும் வண்ணமாகவும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சத்திய படங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். நேற்றத்தில் கூட அருமையான சத்தியத்தை கேட்டோம். அதை தொடர்ந்து இன்று கூட ஒரு நிழலும் பொருளும் கூட சத்தியத்தை பார்க்குறோம். இந்த பாடம் ஏற்கனவே நிறைய கேட்டிருப்பீங்க. இது பேசிக் தான், இருந்தாலும் ஒரு சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கூட கொடுத்து இந்த பாடத்தை வடிவமைச்சிருக்கோம். பாடத்துக்கு கடந்து செல்வோம். இதுக்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்புக்கு சொல்லே, இதில் ஒரு விசேஷமான என்ன காரியம்னு பார்க்கும்பொழுது, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீசர்கள் அழைச்சார் இல்லைங்களா? அந்த 12 சீசர்களும் தெரியாத விஷயத்தை நேரடியாக அழைக்காத விஷயம். 12 சீசர்களுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துனால் அழைக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அதில் இந்த வசனத்தை கோட் பண்ணது யாருங்க? பவுல். எவ்வளோ விசேஷமானு பார்த்தீங்களா? அவர் மட்டும் இந்த வசனத்தை கோட் பண்ணலாமல் இருந்தால் கொஞ்சம் நினச்சி பாருங்க. கடைசி நேரத்தில் கூட நமக்கு தேவன் ஒரு கையெழுத்திருக்கார். என்னென்னுங்க? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன். இந்த பாயிண்ட் தான் பைபிள்லேயே மிக முக்கியமான வசனம் தான் இந்த வசனம் தான். ஏன்னா நமக்கும் அந்த பஸ்காவுக்கு ஒரு நிழலும் பொருள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இவர் தான் கரெக்டாக சொல்ல, இல்லை நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. அப்போது பஸ்கா அப்படிங்கும் பொழுது நமக்கு தெரியும், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நிழல். ரெண்டாவது என்ன பார்க்கும்பொழுது, இதோட பின்னணி பார்க்கும்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பின்னணி இருக்குது. அதை ஷார்ட்டாக கூட பார்த்துக்குவோம். முதல்ல பார்க்கும்பொழுது யோசேப்பு அடிமையாக விற்கப்படுகிறார் எகிப்துக்கு. சின்ன பின்னணி பார்த்தலாம். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது எவ்வளவோ துன்பங்கள் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். பட்டாத பாடுபட்டார். இருந்தாலும் தன் உண்மைத்தன்மையை கடைசி வரை விட்டு கொடுக்கல. உத்தமம், உண்மை, நீதி, கற்பு எல்லாத்துக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக வந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில் இங்கே யார் இருக்காங்க? அவங்க அப்பா யாக்கோபு ப்ளஸ் அவங்க சகோதரர்கள், அவங்கள கூட்டிகிட்டு எல்லாம் செட்டில் பண்ணுறாரு. அப்போது 70 பேராக என்ன பண்ணுறாங்க? குடியேறுறாங்க. கடைசியில் எவ்வளோங்க? 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 24 லட்சம் ஜனங்களை மாறுறாங்க பார்க்குறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு சில நிலைமை இருக்குது. என்னென்னு பார்க்கும்பொழுது, முதல்ல யார் மரணம் அடைகிறா? யாக்கோபு மறைஞ்சிறாரு. அடுத்ததாக யோசேப்பும் போயிடுறாரு. பாருங்களேன், முதல்ல யாக்கோபு போகிறாரு, ரெண்டாவது யோசேப்பு மறைஞ்சார். கடைசியில் பார்த்திங்கன்னா ஜனங்கள் லீடர்ஷிப் இல்லை. நினச்சி பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் வழி எடுத்தாங்க, ஒத்துதாக்கள். இந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது யாக்கோப்பும் இல்லை, யோசேப்பும் இல்லை. அப்போது ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே இருக்குது. விக்கிர ஆராதனை. ஏன்னா எகிப்தில் யாருமே லீடு பண்ண ஆள் இல்லை, எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அங்கேயே குழந்தை இருக்குது. பாருங்களேன், 6 லட்சம் புருஷர்களும் நீங்கள் விளையாட்டுங்களா? 24 ஜனங்கள் எவ்வளோ திரளான ஜனங்களாக இருக்குமா பார்ப்போம். அப்போது அந்த சமயத்தில் தான் ஒரு காரியம் நடக்குது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். ஓகே, இதில் பாருங்கள், யோசேப்பை அறியாத அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ராஜாவுக்கு தெரியும் யோசேப்பு யாருன்னு. ஏன்னா அவருக்கும் தெரியும், ஒரு தனிப்பட்டணம் கொடுத்து அங்கே ஜனங்களை வாழ்ந்துட்டு இருக்காங்க, 24 லட்சத்துக்கு இருக்காங்க. அந்த சொல்லியில் யோசேப்பை இன்னதென்று அறியல். என்னென்னா, யோசேப்பு யாரோட வம்சம், அவர் எப்படி இவன் செட்டில் ஆனாங்க, அவருடைய கடவுள் வணக்கம் என்ன, அவங்க எப்பேற்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாதுங்க? அந்த ராஜாவுக்கு தெரியாது. அதுதான் அவன் புதிய ராஜன், சுத்தமாக அவருக்கு தெரியல. அப்போது ரெண்டாவது என்ன பார்க்கும்பொழுது, தொடர்ந்து படிங்க. 10ஆம் வசனம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். பார்த்தீங்கன்னா சொந்த ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் தான் இல்லைங்க, விருத்தி அடையலை. இங்கிருந்து போன ஜனங்கள் 24 லட்சம் ஜனங்களப்போ ராஜாக்கு என்ன நினச்சிது? நமக்கு ஒரு ஆபத்து ரெடியாக இருக்குது. அப்போது இது என்ன தான் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது ஒரு கொடுங்கோல் ஆட்சி அங்கே தான் நடக்க ஆரம்பிக்குது. அப்போது அந்த கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா, எல்லா பட்டத்தை யார் தான் கட்டணும்? எகிப்து ஜனம் கட்ட வேண்டியதில்லை, இவங்க இருக்காங்க. ஏன்னா இவருக்கு லீடர் இல்லை. நல்லா பார்த்துங்க, அங்கே லீடர் இல்லை. அந்த சூழ்நிலையில் என்னென்ன வேலை வாங்கியிருப்பான்னு பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் பித்தோம், ராம்சேஸ் இல்லைங்களா?
அந்த பட்டன் கட்டுறது, கடுமையான வேலை செய்கிறது. அநேக பிரமின்ஸ் சொல்கிறாங்க ஒரு சிலர், அவங்க தான் கட்டியிருக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படின்ட்டு. ஏன்னா கடுமையான வேலை. ரெண்டாவது பார்க்கும்பொழுது செங்கல் அறுக்க வேலைக்கு போனால் பத்தாதுங்களா, சொந்த பொருளையும் கொண்டு வரணும். நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், நீங்களே ரா மெட்டீரியல் எடுத்து வந்து வாங்கினா போகுமா? நிலமை அப்படி இருக்குங்க. ஏன்னா அங்கே வாழ்ந்தாகணும், அந்த ஜனங்கள் வந்து வாழ்ந்தாகணும். ரெண்டாவது என்ன பார்க்கும்பொழுது கடைசியில் ஒரு பக்கா பிளான் பண்ணுறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி என்ன பேசியிருப்பாரு? அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பேச வேண்டியதில்லை, இந்த ப்ரெசர்வ் டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம். என்னதுன்னா ஆண்கள் பெருகிட்டு இருக்காங்க, பலத்த ஜாதியாக இருக்காங்க, அறிவியல் தேர்ந்தவர்கள், நல்ல உடல் பலம், மனபலம். அதனால் பார்த்துட்டு அந்த இதுக்கு பிளான் பண்ணுறாரு. தொடர்ந்து வாசிங்க. 16ஆம் வசனம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். பார்த்தீங்களா, என்ன பக்கா பிளானுங்க. ஏன்னா வம்சம் விருத்தி ஆகக்கூடாதுன்னா ஆண் பிள்ளை என்ன பண்ணுங்க, வம்சத்தையே அழிக்கணும்னு பார்க்குறாரு. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஜனங்கள் திக்குமுக்கில் ஆடுறாங்க. ஏன்னா நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு எப்படி மோசை தெரியும். நம்ம அந்த சமயத்தில் வந்து மோசைகள் ஒடுக்கி வைக்கிற சூழ்நிலை போச்சு. அப்போது பிறந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நினச்சே பார்க்க முடியாதுங்க, ஒழிச்சு வச்சுக்குவாங்க. அதில் தான் மோசை வந்திருந்தார். அப்போது இதை யார் அழைக்கிறார்? தேவன். இதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு ரெமிடி வேறு ஒருத்தருமே இல்லை. இது ஸ்ட்ராங்கான யாருங்க? தேவனால் முன்குறிக்கப்பட்ட மோசே பார்க்கும் பொழுது அன்பு சொல்லி வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9, 12, 10. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அழைத்து வா என்றான். ஓகே, அப்போது இதில் பாருங்களேன், அந்த கூக்குரல் வந்து தேவ சமூகத்தில் எட்டுது. தேவன் பாருங்கள், என் ஜனத்தை, எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. அவங்க கட்டாயம் தேவன் இன்னாரு கூட தெரிஞ்சுக்காதுங்க, கூக்குரல் தான் அந்த எட்டிருக்கோம். ஏன்னா யார் நினச்சி தேவன் எட்டுறாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினச்சி ரிமைண்ட் பண்ணுறாரு. ஓ, நம்ம பிள்ளைங்க, நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இவங்களை எங்கே சேர்த்துருக்கேன், பரம காணாமல் சேர்த்து நிழலான காணாமல் சேர்த்துன்ட்டு பிளான் பண்ணுறாரு. அவர் தான் என் ஜனத்தை கூப்பிட்ற, நீ தான் சரியான ஆள் அப்படின்னு பார்க்குறாரு. உடனே மோசை போயிட்டாரா? சரிங்க கடவுளே, இதோ ரெடியாக இருக்கானாரா? என்ன பண்ணாருங்க? ஆமாம், எனக்கு பேச வராது, வேறு லாங்குவேஜ். உண்மையாக அப்படி தாங்க. ஏன்னா அவர் எங்கே போயிட்டாருங்க, வேறு. அதனால் அந்த லாங்குவேஜ் பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு தயக்கம். ஏன்னா இவங்க முரட்டாடு ஜனங்களுக்கு அவருக்கு ஏற்கனவே தெரியும் போட்டிருக்குது. இவரை வச்சு வழிகாட்ட முடியாது, 24 பேரை வச்சே பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் 24 ஜனங்களை கேட்பாங்களான்னு தயக்கம். அதனால் இவ்வளோ மறுக்காரு. இருந்தாலும் என்ன பண்ணுறாருங்க, மனசார ஒத்துக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ தான் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் 10 வாதைகள். ஒன்று பார்க்கும்பொழுது தண்ணீர் ரத்தமாக மாறுதல், தவளை வாதைகள், பேன் வாதை, வண்டு வாதை, கொள்ளை நோய், எரிபந்த கொப்பளங்கள், கல்மலை, வெட்டுக்கிளி வாதை, காரிருள், கடைசியில். ஆமாம். அப்போது ஏன் தலைச்சம்பிள்ளை சங்காரம் வரைக்கும் தேவன் விட்டு வச்சார் நினச்சி எடுத்தோடனே தலைச்சம்பிள்ளை வச்சிடலாம்ல. என்னென்னா தேவன் பக்கா பிளான் பண்ணுறாருங்க. இவன் ஃபஸ்ட்டு எகிப்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனை எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியாது. எடுத்தோடனே முடிச்சுன்னா இந்த மேன்மை தெரியாது. அதனால் ஒவ்வொரு கேடராக வராரு, ஒவ்வொரு வாதையை கொடுக்குறாரு. அங்கே நடக்குது, இவங்க நடக்கலை. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இப்போதான் பாருங்கள், ஒரு வெளியூர் வச்சுக்க, நம்ம பக்கத்தில் ஊர் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஒரு பக்கத்து ஊரில் வந்து பயங்கரமாக பிரச்சனை. நம்ம ஊரில் அப்படியே கோயம்புத்தூர் பக்காவாக இருக்குன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே இருக்க ஜனங்கள்லாம் அதே போல் தான், எல்லா பக்கம் பிரச்சனை, இங்கே மட்டும் என்னங்க ஒன்றும் இல்லை. அப்போது இதுக்கு தான் முடிவு பண்ணுறாரு. தலைச்சன்பிள்ளை அப்படிங்கிற பொழுது நமக்கு தெரியும், தலைச்சன்பிள்ளை சங்காரத்துக்கு மட்டும்தான் அந்த ராஜா கீழ்படுறாரு. அப்புறம் வாசிக்கலாம் இருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29 படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். பார்த்தீங்களா? அப்போது இதில் சிம்பிளாக சொல்லணும்னா டாப் டு பாட்டம் இல்லைங்களா. ராஜாவோட தலைச்சம்பிள்ளை, கடைசியில் காவல் கிடங்கு சிறைப்பட்டவனுடைய, கடைசியில் ஜெயிலில் கொடுத்துருப்பாங்களா அவரோட தலைப்பிள்ளையும் கவுண்டிங் பாருங்கள் கரெக்டாக போகிறாரு. அப்போது ஒரு தலைச்சம் அவர் பாருங்கள். ஆமாம், அங்கே என்ன பண்ணுறான்,
அந்த எகிப்து ராஜா வந்து அந்த 2 வயசு குழந்தைய போல அடிக்கணுக்கிறான் ஆண் பிள்ளைகளை. தேவன் பிளான் பண்ணுறா பாருங்க, நீ என்ன பிளான் பண்ணுற, உன் வம்சமே எல்லாம் பண்ண போகிறாரு. அப்புறம் நான் இன்னொன்று விஷயம் பார்க்கும்பொழுது தலையீட்டனத்தையும் நினச்சி பாருங்க, நினச்சி எகிப்து ஜனம் நினச்சிக்கலாம் இல்லையா, பிரச்சனையே இல்லை. எகிப்து ஜனம் நினச்சிருந்தானா பேசாமல் கொள்ளையும் அடிச்சுட்டு இல்லைங்களா, அதுதான் விஷயம். என்னென்னா அப்போது எகிப்து ஜனங்கள் வந்து என்ன அங்கேருந்து புறப்பட்டு அவங்களை விட்டுட்டு அவங்க கொள்ளையடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அணியாய் புறப்படுகிற வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 51 படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 51. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஓகே, அப்புறம் பார்க்கும்பொழுது அணியாய் புறப்பட பண்ணினா பார்க்குறோம். இதில் என்னென்னா இந்த சம்பவம் எதை குறிக்குது அப்படி பார்க்கும்பொழுது பஸ்கா, அதாவது கடந்து போகுதல். என்ன கடந்து போகுதல் அப்படி பார்க்கும்பொழுது இது பஸ்கா நியமம். பஸ்கா பண்டிகை ஃபஸ்ட்டு பண்டிகைங்கிறத விட நியமம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பண்டிகைங்கிறது எப்படி வேணால் என்ஜாய் பண்ணி போகலாம், நியமம்னா கட்டளை, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது இதில் பார்க்கும்பொழுது அடுத்து பார்க்கும்பொழுது என்னென்னா இதில் யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் முடிச்சு அதில் எல்லா வசனமே இருக்கும், அது படித்தா கரெக்டாக தான் இருக்கும், அதுக்கு தனிப்பட்ட விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு சில காரியம் மட்டும் பார்க்கலாம். இதில் யாத்திராகமத்தில் கிட்டத்தட்ட 15 நிபந்தனை கொடுத்துருக்காரு தேவன். என்னென்னா நீசான் 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டி பிடிக்கணும், 1 வயசாக இருக்கணும், ஆண்குட்டியாக இருக்கணும், எந்த பழுதும் இல்லாமல் இருக்கணும். ஆமாம், 14ஆம் தேதி வரைக்கும் பத்திரம் வச்சுக்கணும் இல்லைங்களா. வெளிவிட்டான்னாச்சுங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களாங்களே, கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷன் வச்சுங்க, 6 லட்சம் குடும்பம், 6 லட்சம் குடும்பம் எகிப்தில் அதே மாதிரி பிடிக்கணும். எப்படிங்க, 1 வயசாக இருக்கணும், பழுது இல்லாமல் இருக்கணும், ஆணாக இருக்கணும், எவ்வளவு டிமாண்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆடு வேண்டாமே நம்ம 1 வாரம் தேடினாலும் நல்லா கிடைக்காது, நமக்கு தகுந்த மாதிரி நினச்சி பார்த்தா இதெல்லாம் தெய்வீக ஏற்பாடுங்கிறது. நம்ம தேவனை வந்து சாரமாக நினச்சிடறோம், அவரோட பிளான் பாருங்கள். அதே சமயம் தேவன் எகிப்து ஜனங்கள்னா இஸ்ரேல் ஜனங்கள்னா மிகவும் கிருபையாக இருந்து பார்க்குறோம். எப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஜனங்கள் எகிப்து ஜனங்கள்லாம் 1 வயசு ஆடுக்குட்டியாக தேடி இருப்பாங்க. எங்கே தேடி இருப்பாங்க, அங்கே தான் தேடி இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஏன்னா இவங்களெல்லாம் இன்னத்தெல்லாம் ஆடு மாடல் இருக்குது. என்ன நினச்சிருப்பாங்கன்னா என்னென்ன 1 வயசு ஆட்டுக்குட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. எல்லாருமே ஆட்டுக்குட்டின்னு கேட்பாங்க, அப்புறம் பழுது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட அவங்க தெரியாது, சாப்பிட தானே போகிறீங்க, எதுக்கு இப்படிலாம் பார்க்குறீங்க, ஆண்குட்டியே வேணுங்க. ஏங்க எதாக இருந்தால் உங்களுக்கு என்ன, எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ தேவன் பிளானில் அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஜனங்கள் மிகவும் கீழ்ப்படி நடந்திருக்காங்க. வசனம் பார்த்தோன்னா எங்கேயுமே வந்து தடுமாறி ஒருத்தங்க கூட சங்கார தூந்தனால இஸ்ரேல் ஜனங்கள் செத்த மாதிரி இல்லை, அடிப்பட்ட மாதிரியோ காயப்பட்ட மாதிரியோ எதுவுமே இல்லை. எவ்வளோ ஒரு பிளான். அப்போது ஜனங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்ற போது எல்லோரும் அப்படி தான் இருப்போம். நம்ம என்ன பண்ணணும், சத்தியம் கேட்கும் பொழுது உற்சாகம் சொல்லுங்கள் அப்படின்னு டைம் கூடி வந்துடும் நிழலை பாருங்கள். அப்போது அந்த ஜனங்கள் முற்றும் கீழ்பட்டுருக்காங்க. அப்போது இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்க்கும்பொழுது அன்பு சொல்லு, எகிப்து ஜனங்களையும் தலைச்சன்களை இருந்திருப்பாங்க இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களையும். ஆமாம், டார்கெட் யாருக்குன்னா எகிப்தின் ஜனங்களுடைய தலைச்சன்பிள்ளை மாத்திரம் சாகணும், எகிப்து ஜனங்களும் சாக முடியக்கூடாது. அதே மாதிரி இங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சன்பிள்ளை காக்கப்படணும். அதில் 2 பேர் வெளியே போகிறாங்க, அங்கே அப்பாவே அவர் பாதிப்பு இருக்காது. பாருங்கள் பிளான் எப்படி பாருங்கள். நிழலும் பொருள் பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம நடக்கிற காரியங்கள் புது சிருஷ்டிக்குள்ள காரியங்கள் எல்லாம் விளங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்போ தேவன் பக்காவாக பிளான் பண்ணுறாரு, இதுக்காக கொடுக்கப்பட்டதான். இதில் எகிப்தியரோட தலைச்சம்பிள்ளை மாத்திரம் ஏன் சாகணும், ஏதாவது சொல்லுங்களேன் பிரதர். இல்லை அது மட்டும் இல்லை, சரி நான் சொல்லிடுறேன், டைம் என்ன நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு. என்னென்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி கூட பாருங்கள், பழைய ஏற்பாடு கத்துலேயும் தெரியும், தலைச்சம்பிள்ளைக்கு புத்திர சுவிகாரம் உண்மை இன்றைக்கி கூட இருக்குது. தலைப்பிள்ளையில் வாரிசு உரிமை தான் கரெக்டாக சொன்னாங்க, வாரிசு உரிமை இன்றைக்கி கூட என்ன பண்ணுறாங்க. ஆமாம், அதோ மூத்த பிள்ளை பிறந்த பர்த்டே எப்படி கொண்டாடுவாங்க, நம்ம கொண்டாடுறதுல ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போது அது தனிப்பட்ட விசேஷம். அப்போது அங்கே அடிபட்டால் தான் தலைச்சன் பிள்ளை வந்து வாரிசே இருக்கக்கூடாது, அவர் தான் பிளான் பண்ணுறாரு, அப்போ தான் விடுவான். அவன் பாருங்கள் 9 வாதைக்குமே எவ்வளோ பேலன்ஸ் பண்ண பாருங்கள். இப்போது ரத்தம் தண்ணீராக மாறுதும், தண்ணீர் வந்து ரத்தம் மாறுதும் ஈஸியாக படிச்சிடறோம். எப்படி குடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. தவளை பாதைங்கிறோம், ஊர்வம் தானே தவளை, வண்டுங்கிறோம், கொப்பளங்கிறோம், ராஜா போது எல்லாத்துக்கும் கொப்பளம் வந்துருக்குமா இருக்காதுங்களா. அதையெல்லாம் சரி கட்டி இல்லை உடக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ என்ன கொடுத்தா, என்ன மருந்து கொடுத்தா அந்த ராஜா விடுவோம் யாருக்கு தெரியுங்க, தேவனுக்கு பக்காவாக தெரியும். அதே சமயம் இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சம்பிள்ளை ஏன் காக்கப்பட வேண்டும் சிஸ்டர்? இல்லை அது ஓகே, இன்னொரு சரி வசனம் வாச்சலாருங்க. என்னாகும் 8ஆம் அதிகாரம் 17 வசனம். என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. எப்படிங்க தேவன் பிளான் பண்ணுறாரு பாருங்க.
எல்லா முதற் பேரும் விவசாயத்தில் கூட நமக்கு தெரியும், அசைவாட்டும் பலியில் பார்ப்போம், ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். அப்போது தேவன் தலையீட்டுகள் மேலே எவ்வளோ கவனம் உள்ளதாக இருக்கான்னு பார்க்குறோம். தொடர்ந்து படிங்க. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி. பார்த்தீங்களா, அங்கே ரதம் பண்ணுற காலத்தில் தனக்கென்று ஒரு சந்ததி எப்படி தெரிஞ்சு பிரித்து வைக்கிறார் பார்க்குறோம். இங்கே அவைகளையும் போட்டு பார்த்தீங்களா, அது திருவிழித்து பார்த்தோன்னா அவர்களையும் போட்டிருக்கோம். அந்த ஜனங்களை மட்டும் பரிசுத்தப்படுத்தி தனியாக பிரிக்கிறான் பார்க்குறோம். இன்னொன்று பாருங்களேன். அப்போது இன்னொரு கேள்வி, அவர்கள் எல்லாரையும் தேவன் தனது ஆசாரிய உழுது தெரிந்து கொண்டாரா? தலைச்சம் பிள்ளை தனி பிரித்தார் இல்லைங்களா? 24 லட்சம் இத்தனை லட்சம் கவுண்டிங் இருக்குது. அதில் வந்து ஒரு லிமிடெட் பீப்புள்ஸ் வச்சுங்க. அதில் தலைச்சன் பிள்ளை போல தெரிந்து கொண்டார். அத்தனை பேர் ஊழியர் கூப்பிட்டாரா? அதில் மிகப்பெரிய ஆச்சரியம்னா வாசிக்கலாம். என்னாகும் இல்லை, அதையும் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. என்னாகும் 8ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. என்னாகுமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல். பின்பு லேவியரை இஸ்ரேல் புத்திரரில் உள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு. ஓகே, புரியுதுங்களா? அதாவது இஸ்ரேலில் 12 கோத்திரம் 12 இருக்காங்க. அதில் வந்து 12 பேர்த்து திராட்சைமில்ல இருப்பாங்க இல்லைங்களா? இங்கே ஒரு 100 பேர், அங்கே 700 பேர், அத்தனை பேர்த்து கூப்பிட்டு லேவி கோத்திரம் போட்டாரா? என்ன பண்ணார்னா, அத்தனை ஜனங்க ஒரே மேலே இருப்பாங்களா? சிம்சன்க எல்லாமே ஒவ்வொரு கோத்திரம் ஒரு மாதிரி, ரூபன் ஒரு மாதிரி இருப்பார், அவங்க பையன் அவங்க அது மாதிரி எடுக்கல. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது அத்தனை திராட்சை பிள்ளைக்கு கவுண்டிங் கொடுத்துட்டு லேவி கோத்திரத்தில் அப்படியே எடுத்துட்டார் டோட்டலாக. ஏன்னா லேவி கோத்திரத்தில் என்ன பண்ணுறார் தேவன்? அவ்வளவு கவனம் வச்சுக்கிறார். மறுபடிங்க 19ஆம் வசனம். லேவியர் இஸ்ரேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும். பார்த்தீங்களா? அப்போது என்ன பண்ணுறாருன்னா, ஆசரிப்பு கூடத்தில் வேலை செய்யறதுக்கு யாருக்கும் காட்டு? லேவி கோத்திரம் மாத்திரம். தொடர்ந்து படிங்க. இஸ்ரேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும். இஸ்ரேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். தானமாக கொடுத்தார். அப்படிங்களா? லேவி கோத்திரத்தை பிரித்து எடுத்து அந்த மற்ற கோத்திரத்தோடு கான்செப்ட் பண்ணல, இந்த கோத்திரம் மாதிரி பிரித்து எடுத்து தத்தமகன் படிக்கலையா, தானமாக. இவங்க தான் எனக்கு, ஏன்னா இவங்க தான் ஆசாரி ஊழியம் பண்ண போகிறாங்க இல்லைங்களா? அந்த மாத்திரம் இல்லை, தேவன் சொன்னால் கேட்குறவங்க தெரியும். மோசே வந்து மலையில் நிற்கல வரப்போ என் பக்கத்தில் நிற்கிற யாருக்கு நின்னாங்க? லேவி மாத்திரம் நின்னாங்க. சொந்த சகோதரன் தாய் பிள்ளைங்கன்னு பார்க்கல, அதே தான். அப்போ அந்த சொல்ல இது என்னன்னா, அன்றைக்கி மாம்சத்தில் விட்டுனாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவிக்குரிய லேவி கோத்திரத்தில் இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? தாய் தான் வெட்ட போகிறது இல்லைங்க. அதை வந்து ஐக்கியம் குறைச்சிக்கணும் இல்லைங்களா? அன்பு செலுத்தணும். அன்பில் எல்லளவும் குறைக்கப்படக்கூடாது. ஒருத்தரும் வந்து என்னை சரியாக கவனிக்காமல் விட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் சமயம் ஐக்கியம் அது கவனமாக இருக்கணும். அதுதான் நிழல் பார்க்குறோம். இன்னொன்று பார்க்கும்பொழுது முக்கியமான பாயிண்ட்டு படிங்க. தெரிந்து கொண்ட முதற் பேரானவர்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறார்கள்? சரி, இது யாருக்கு நிழலாக இருக்காங்க? சரியான வாய்ப்பு. படிக்கலாம். இந்த நிழலான நியாயப்பிரமாணத்தின் தாற்பரியங்களை, அதாவது சந்திரனிலிருந்து எடுத்த இந்த நியமத்தின் தன்மைகளை சூரிய வெளிச்சத்தில், அதாவது சுவிசேஷ சத்திய வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும். ஒரு பிரதர் அழகாக எழுதியிருக்காரு. சந்திரன் வெளிச்சம் எதுங்க? நியாயப்பிரமாணத்தின் தாற்பரியங்களை அப்படியே படித்தா புரியுமா? புரியாது. அதனால் சூரிய வெளிச்சம் எப்போங்க? இப்போ நம்ம வெளியில் இருக்கோம், சூரிய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் வந்து பார்த்தா தான் அதோட சத்திய தாற்பயம் என்ன இருக்குங்க புரியுன்னு ஒரு பிரதர் எழுதியிருக்காரு. அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது, அதை எழுதினேன். சரி, அந்த அவங்க வந்து எதுக்கு நிழலாக இருக்காங்க பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 23 படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். எத்தனை பேருங்க? லட்சத்தி. அப்போ பாருங்களேன், அந்த நிழலுக்கு பரலோகத்தில் யார் பேர் எழுதியிருக்குங்க? 1,44,000 பேர். இவங்க தான் இல்லை, இது கவுண்டிங். நல்லா கேட்டுங்க. அவர் சொல்லுவாங்க கட்டாயம் விசுவாசம் அவசியம்தான். ஒரு சகோதரர் சின்ன சந்தேகம் இருக்குது. பிரதர், கட்டாயம் தேவ திட்டம் எல்லாத்தையும் தெரியும், யாராக தான் போவான்னு தெரியும்னு சொன்னது அவர் கூப்பிட்டு போகிறான். அழைப்பு காமன். நல்லா கேட்டுங்க, அழைப்பு காமன். எல்லாத்துக்கும் அழைப்பு. ஓடாது யார் விஷயங்கள் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அப்போது அழைப்பு அதான் 1,44,000 பேர் சர்வ சங்கம். அது ஆயத்தமாக இருக்குது. அதுக்கு தன்னை தகுதிப்படுத்துறதுக்கு தான் யாருங்க நம்மளை கூப்பிட்டுருக்கன்னு பார்க்குறோம். எத்தனை பேருங்க? 1,44,000 பேர் பார்க்குறோம். அப்போது முதற் பேரானவர் என்ன உடன்படிக்கை குளிக்கிறார் இருக்காரு இல்லைங்களா? ஃபஸ்ட் வந்து முதற் பேரை பிரிக்கிறாரு. அவங்க வந்து பழைய ஏற்பாடு காலத்துல இருக்காங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உடன்படிக்கையாக இருக்காங்க. அதே சமயம் நம்ம இதில் நிஜத்தில் யாருங்க? படிங்க. நிழல். அவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கைக்காரர்கள், நிஜத்தில் இந்த சபை வகுப்பார் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஓகே, அந்த சொல்ல பாருங்களேன். அன்னைக்கு லேவி கோத்திரத்துக்கு உடன்படிக்கை ஊழியக்காரர் வச்சாரு. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம வைக்கப்பட்டு நல்லா பாருங்க புதிய உடன்படிக்கை எப்படின்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்
3ஆம் அதிகாரம் வசனம் 6 படிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அன்புக்கு சொல்லே புதிய உடன்படிக்கைக்கு யார் தான் பவுல் சொல்ல பாருங்க. எல்லாம் இந்த கவுன்சிலிங் மட்டுமல்ல, சரியாக விளக்கம் கொடுத்து வர பாருங்க. மற்ற எல்லாருமே இவ்வளோ விளக்கம் சொல்ல, அப்போ பவுல் சொல்கிறாரு புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர் இருக்கும்படி எங்களை அப்படின்னு. யார்? நம்மள தான் புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுறது யாருங்க? சபை பரமாக்கம் பார்க்குறோம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான போயிட்டுங்க, ஆபத்துக்கு கீழாக இருப்பவர் யாருங்க? அன்னைக்கு முதற் பேர், இன்னைக்கு நம்ம தான். என்ன ஆபத்து? அதாவது அன்னைக்கு பார்க்கும்பொழுது அந்த இரவில் அந்த விட்டு யார் பத்திரம் வீட்டுக்குள்ளே இருக்கணும்? பார்க்கும்பொழுது அவங்க யார் வேணால் வெளியே போலாம் வரலாம், முதற் பேர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சரி, ஓகே. அன்றைக்கி நிழல் பண்ண அந்த நிழலில் வெளியே போன என்னங்க அதம் பண்ணப்படுவார்கள். அதே தான் பொருள். நம்ம என்ன வீட்டில் இருக்கோம்? விசுவாச வீட்டில் இருக்கோம். நம்மளும் போய் கொஞ்ச நாள், ஒரு 2 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், 7 நாள் இங்கே வர்றோம், ஒரு நாள் சிஎஸ்ஐ போய் பார்க்கலாம். என்ன தான் பேசுகிறேன்னு பார்க்கலாமே. இருக்காங்க நிறைய பேர், கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கேட்டுவிட்டோம், கம்பேர் பண்ண வேணாமாண்டு வாந்தி பண்ணி போடுவோம் தேவன், இல்லைங்களா? அப்போது நினைக்கும் பொழுது ஏன் அப்படின்னா, நம்ம அழைப்பு எதுக்கு அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய காரியங்க. அன்றைக்கி எப்படி இஸ்ரேல் ஜனங்களை தலைச்சன் பிள்ளைகள் மிக கவனமாக காக்கப்பட்டார்களோ, அதே மாதிரி இன்றைக்கி யாரை காக்கப்படுறோம்? முழு கவனம் பாருங்களேன். அன்றைக்கி முழு கவனம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார் மேலே இருந்திருக்கும்? தலைச்சன் பிள்ளை மொத்தம் தான் இருக்கும். என்ன பண்ணிடுவாங்க? வெளியே போயிடக்கூடாது, இல்லைங்களா? அன்றைக்கி ஆட்டுக்குட்டி பார்த்த மாதிரி அடுத்து யார் பார்த்துருப்பாங்க? ரொம்ப கவனம் பார்த்துருப்பாங்க. டே இங்கே வெளியே போயிடும்டா, உனக்கு எதாவது பிரச்சனையா? எதாக இருந்தாலும் அன்றைக்கி மட்டும் அந்த சின்ன பையன் என்ன வேணாங்க தருவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? தலைச்சன் பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது நினச்சிப்போம், சின்ன குழந்தையா இருக்கும்போது. அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு வயசில் 80 வயசில் அப்பா இருக்கார், 60 வயசில் பையன் இருப்பானா இல்லையா? அதான் தலைச்சன் பிள்ளைங்க. நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தை தலைச்சி பிள்ளைன்னு வரனால அப்படி நினைக்கிறோம். அப்படி இல்லை. எல்லாருமே யார் முதல் பிறந்தாங்களோ அவங்க தான் தலைச்சன் பிள்ளை. அப்போது இன்றைக்கி பார்க்கும்பொழுது அன்றைக்கி ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுமே முழு கவனம் அவங்க மேலே இருந்துச்சு. இன்றைக்கி ஒட்டுமொத்த விடிவு காலம் யார் கையில் இருக்குங்க? நம்ம கையில் இருக்குது. அப்போது வாசிக்கலாம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அப்போ பவுல் என்ன சொல்வார்னா, இன்றைக்கி ஒரு ரோட்டில் பெச்சு எடுத்துகிட்டு வச்சுங்களேன், ரொம்ப கவலையாக இருக்கான், கண்ணீர் கம்பளம் அப்படியே தொட்டால் அழுதுருவாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம தான் காரணம். நம்ம ஒழுங்காக ஓட்டத்தை முடிச்சிருந்தோம்னா இந்த நிலைமை இருக்குமா? அப்போது அதான் பாருங்களேன், சர்வ சிருஷ்டியும் அப்படின்னா எல்லாமே மிருகங்கள்லேருந்து வச்சுங்களேன், எல்லாமே ஏகமாய் தவிக்கிறது. எதுக்காக? நம்ம ரெடியானுக்காங்க. அப்போது அன்பு சோறு இதில் மிகப்பெரிய காரணம், இந்த உணர்வு நம்ம பஸ்கா காலத்தில் மட்டும் இல்லை, எக்காலத்துலேயும் வச்சுருக்கணும். அப்போ அந்த உலகம் தவிச்சிட்டுக்கா ஒன்றும் இல்லை. இப்போ எர்த்குவேக் நடந்திருக்கு, இத்தனை பேர் சாராங்க. அது பார்த்தா தொழுகையில் 700 பேர் செத்துருக்காங்க, டிவியில் பார்த்தோம். அப்போது அவங்களுக்கு தேவனே தெரியாது, ஏன் நடந்து தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். நம்ம நினச்சி பார்த்தப்போ நம்ம சபையில் ஆராதனை நடத்துக்கிறப்போ சொல்லக்கூடாது, நல்ல எதாக இருந்தாலும் தேவ சித்தம் அதில் மனப்பூர்வம் எடுத்துக்கணும். தேவன் சபையை அப்படி தான் கூப்பிடுவார். தேவன் எதை செய்தாலும் அதில் நன்மையாக இருக்கும், அது அவரோட திட்டத்தில் இருக்கும், இல்லைங்களா? சின்ன விஷயமே பெருசாக அந்த பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு ஏன் நடந்து தெரியாது. கேட்டு பாருங்கள், யாருக்கிட்ட இல்லைங்க இன்னும் நடந்துச்சுங்க, அங்கே போயிருக்கக்கூடாது அன்றைக்கி, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாக்கியம் நமக்கு இருக்குங்களா? எவ்வளோ பாக்கியம் பாருங்கள். நமக்கு இங்கே இறந்தால் இமைப்பொழுதில் அந்த நம்பிக்கை நம்ம சொல்லு. அப்போது பஸ்கா ஆட்டுக்கு இதில் முக்கியமானது எது முக்கியத்துவம்னா, இந்த பஸ்கா ஆட்டின் முக்கியத்துவம்னு சொல்கிறோம் பார்க்குறோம். ரெண்டாவது, ஏன் பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிஞ்சார்? ஆட்டுக்குட்டியே தெரிஞ்சுட்டார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எத்தனை விலங்கு இருக்குது இல்லைங்களா? காளையை கொடுத்துடலாம் இல்லைங்களா? ரெண்டாவது பசு, ஒட்டகம், கோழி, புறா எத்தனையோ இருக்கே. பஸ்காவை தான் பிடிக்கணும்னு இருக்கா? அது ஆட்டுக்குட்டி தான் பிடிக்கணும். பஸ்காவுக்குன்னு என்ன அர்த்தம் இருக்கும்? எதுவாக இருக்கும்? கரெக்டாக அருமையான பாயிண்ட். எப்படின்னா அது பாருங்களேன், கபடம்னா என்னென்னு தெரியாது, நல்லா கேட்டுங்களேன். அப்புறம் மிகுந்த சாந்த குணம். ஆட்டுக்குட்டி பிடிக்காத யாராக இருக்காங்களா உலகத்தில்? அதாவது ஒரு நாய் பார்த்தா அலர்ஜி, பூனை பார்த்தா அலர்ஜி ஆச்சா. ஆனால் ஆட்டுக்குட்டி பார்த்தா அலர்ஜி, எனக்கு ஆட்டுக்குட்டி ஆகாதுங்கன்னு சொல்லுவாங்களா? சாப்பிட்றதுக்காக இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஆட்டுக்குட்டி அப்படிப்பட்டது. அதெல்லாம் எளிதில் பழகிறோம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி தான் டக்குன்னு ஒட்டிக்கும். ரெண்டாவது பார்க்கும்பொழுது எல்லாரும் விரும்பக்கூடியது ஆட்டுக்குட்டி. இதில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, இது முக்கியமான பாயிண்ட், தன்னை வெட்டுகிறவனையும் நம்புகிற ஒரே ஜீவன் யாருங்க? ஆட்டுக்குட்டி மாத்திரம்தான். நீ வேணால் பார்த்துங்களேன், பார்த்துருப்பா நிறைய பக்கம் இருந்திருக்கும். சந்தைக்கு கூட்டிகிட்டு போவாங்க எங்கே வெட்டுறக்கு, அது ஆட்டுக்கு அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். நினச்சி பாருங்கள்,
அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 7 படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும். பார்த்தீங்களா, கம்பேர் பண்ணுறா பாருங்க. ஏன் ஆட்டுக்குட்டி தெரிஞ்ச பார்த்தீங்களா? அப்போது கல்லங்கப்படம் இல்லாமல் அப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நினச்சி பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அடிக்கிற சிலுவை வரவேற்கு முன்னாடி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஆகட்டும், என்னை அடிக்காதீங்க வலிக்குதுன்னு சொன்னாரா? கொஞ்சம் அந்த அடிக்கணும்னு சொல்ல மாதிரி கண்ணில் ஒரு முள் ஏறி இங்கே இறங்கியிருக்கு, தொடச்சிருந்துச்சுங்க முடியுமா? அதாவது முகம் சுளிக்காது இருந்த தேவன். அதுதான் ஆச்சரியம் இல்லைங்களா? ஆனால் ஏன்னா தெய்வீக திட்டத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போது இமி அளவில் தவறு பண்ணிட்டா அந்த திட்டம் என்னாகுங்க? டோட்டல் கொலாப்ஸ். அப்போது இது முக்கியமாக யார் நல்லா உள்வாங்கியிருந்தான்னா, என்னை எப்படியெல்லாம் அடிப்பான்னு ஏற்கனவே பழைய ஏற்பாடு கற்று இருக்குது. 40 நாள் தியானம் பண்ண போனோம்னு நிறைய பேர்க்கஸ் சொல்லுவாங்க. எதுக்கு 40 நாளும் தெரியாது இல்லைங்களா? ஒரு ஃபாஸ்டிங் தானே. ஏன் வீட்டில் இருக்குண்டாதா? ஃபாஸ்டிங் இருக்கணும், வீட்டில் இருக்கலாமே, ஏன் நான் அங்கே போகணும்? பூரா மெடிடேட் பண்ணுறார், தன்னை ஆயத்தப்படுத்தினார், தயார்படுத்தினார். அதாவது நம்ம எப்படி அடிக்க போகிறோம், எந்த சூழ்நிலை அடிக்க போகிறோம், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அதில் எல்லளவு கூட நம்ம பிசகலாம் கொடுத்தா தான் தான் ஒப்புக்கொண்ட தானாக வந்திருக்காரு. என்னென்னா இதில் என்ன வச்சுன்னா, தேவன் போக சொல்லியிருந்தா அந்த கட்டளை வேறு மாதிரி. ஆனால் தானாக ஏற்றுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? உடம்படிக்கை யாராவது சொல்லி எடுத்துருக்கோமா? நம்ம தான் எடுத்திருக்கோம். அப்போ அதுக்கு யார் பொறுப்பாளி? நம்ம. அதுதான் எல்லளவும் இந்த திட்டம் எனக்கு நம்பிக்கை, நான் வந்திருக்கேன், தேவனுக்கு பலன் தருவார். அதே சமயம் தான் தான் செய்யணும், தேவபலத்தில் தான் செய்யணும். அதுதான் அடிக்கடி ராப்பொழுது ஜெபம் பண்ணார், பார்த்து மலை மேலே ஜெபம் பண்ணார் இல்லைங்களா, இரவு ஜெபம் பண்ணார். என்ன பண்ணி பாருங்க, எனக்கு பலம் கொடுங்க எல்லாரும் இமைப்பொழுது பாருங்க. அதான் அந்த அடிக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், சின்ன ஊசி குத்துனாவே நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம். அப்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பட்ட பாடு இல்லைன்னா என்ன கற்றுக்கிட்டாருங்க? சரி, எது கீழ்ப்படுதல்? அவர் கீழ்ப்படி தான் இருக்காரு. எது கீழ்ப்படுதல்? தன் சபை எப்படி இருக்கணும் வாழ்ந்து காமிச்சிருக்காரு பாருங்களேன். அப்போது நமக்கு கூட ஆவிக்குரிய சகோதரர், நமக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனை முறுமுறுத்தல் கட்டாயம் கூடாது, அதிருப்தி கட்டாயம் கூடாது. ஏன்னா யார் அனுபவிக்கிறான்? தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா? உடன்படிக்கை இயேசு செய்த பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் யார் அனுபவிச்சது? தேவன். அதே போல் நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம், அதிலிருந்து எல்லாம் யார் பார்த்துக்கிறா? ப்ளஸ்ஸும் அவர் தான், மைனஸ் அவர் தான். ப்ளஸ் எது கொடுக்குறாரு? நீ சரியாக செஞ்சால் கிஃப்ட்டு, தவறு பண்ணால் சின்ன சிச்சை, உணர்ற கூட ஆவிதான் இருக்குமே தவிர அது நடந்தது இது நடந்தது அப்படி இந்த அந்த வழி போய் அடி வாங்கியிருக்க மாட்டோம், இந்த வழி போய் இந்த வண்டி கரெக்டாக போயிருக்கும். இதெல்லாம் இன்னும் ஆவிக்குள்ளே போகலன்னு அர்த்தம். ஆவிக்குள்ளே வளர்ச்சி தடைப்படுது. அப்போ அந்த சொல்லி சகலமும் அப்படின்னப்ப என்ன வருதுங்க? அதில் எல்லாமே வந்துடும் இல்லைங்களா? இல்லை ஒரு சில விஷயம் மட்டும்தான் சபைக்கு போக மட்டும்தான் நடக்கும். இப்போ உதாரணம் வாங்களேன், சகலமும் இல்லைட்டு சபைக்கு போவது மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குச்சுங்க. அப்போ சபைக்கு அதுவாயிடும். உலகத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நல்லதுக்கு போகிறோம், கெட்டதுக்கு போகிறோம் இல்லைங்களா, ஒரு இறந்து போயிட்டோம் விசாரிக்க போகிறோம். அங்கே கூட ஒரு பூசிட்டு எப்படி இருக்குன்னா, தெய்வீக தேடத்துலேயே நினச்சிட்டு இருக்கணும். டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர், என்ன பண்ணுங்க? கரெக்டாக சொல்லணும், உயிர்த்தெழுதை பற்றி சொல்லணும் இல்லைங்களா? அதே சமயம் அதாவது வசனம் அழுகுறோட அழுகுவேன். அங்கே இல்லைங்க அப்படி நிற்க முடியுமா? அங்கே போனால் தான் அந்த இசை எபிரேனுக்கு எபிரேன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் போல் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த போல் நம்ம இடம் பார்த்து காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த பற்றி செஞ்சு தான் பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று பார்க்கும்போது, ஏன் ராத்திரி வேலை ஃபஸ்ட் ஆட்டுக்கிட்டு காலையில் வச்சிருக்கலாம், சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயாக எல்லாம் சாட்பாடு இல்லைங்க. இப்போ ஒரு அறிபறியே இதுக்கு நாள் முன்குறிச்சாரு. அன்றைக்கி நாள் முழுவதும் குறிச்சு எப்போ வேணால் ஆடை வெட்டி நைட்டுக்குள்ளே போயிருங்க சொன்னால் ஒன் டே கிடைக்குமில்ல, ஏன் ராத்திரி வேலை? இது ஒரு நிழல் தான் எடுத்தார். அப்போது என்னென்னா, இரவு படிங்க. இரவு என்ற அடிமைத்தனத்தில் இருந்து விடியல் என்ற விடுதலைக்குள் ஜனங்கள் போவதை இது அடையாளப்படுத்துகிறது. சரிங்களா? அப்போது அந்த இரவுலேருந்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிப்பிக்கப்படுவதன் மூலமாக எங்கே போகிறாங்க? அடுத்த நாள் ஒரு விடுதலுக்குள்ளே போகிறாங்க, புதிய நாளுக்குள்ளே போகிறாங்க. அப்போது இன்னொன்று படிங்க. இரவு என்பது தெய்வீக திட்டத்தில் சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்றது. அன்னைக்கு நிழல் இல்லைங்களா, இன்னைக்கு பொருள். அப்போது இன்றைக்கி நம்ம இன்னும் உலகத்திலே என்ன இருட்டுக்குள்ள தான் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு சில கேட்டால் என்ன நடக்குன்னே தெரியலைங்கிறாங்க. நல்லா கேளுங்க, அவங்களாம் நல்லா படிச்சுடுங்க, ஐஏஎஸ் இருக்கும், பெரிய டிகிரி தான் இருக்குது. நீங்கள்லாம் படிப்புலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிகிரி. அவங்களுக்கு போட்டு ஏன் நடக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லைங்களா, தெய்வீக திட்டத்தில் கடவுள் யாருன்னு தெரியாது, அதை விடுங்க. ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் விஞ்ஞானியாக இருக்கான் பார்த்தீங்களா, போர் போடுறான், எத்தனை கிலோமீட்டருக்கு படித்தோம் இல்லையா, போர் படித்தோம், எல்லாமே தெரியுங்க. ஏன் நடக்கும் தெரிய மாட்டேங்குது. நினச்சி பாருங்கள். அதான் நமக்கு எது அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன நடக்கும் தெரியுது, ஏன் நடக்குன்னு நமக்கு தெரியுது. எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்களேன். ஏன் எல்லா விஷயம் தெரியும். நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியம் பிதாவாய் தேவன் கிறிஸ்து மூலியம் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்த பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி யாரிடம் தான் வெளிச்சம் இருக்குன்னு படிங்க. இருண்ட காலத்தில் வெளிச்சம் யாரிடம் உள்ளது? வெளிச்சம் இன்றைக்கு
சபை வகுப்பாரிடம் மாத்திரமே உள்ளது. ஓகே, அந்த சொல்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இருந்தாருங்களா, அவங்க மிகப்பெரிய சூரியன் இல்லைங்களா, சூரிய வெளிச்சம். நம்ம சின்ன சிமிழி வணக்குங்க, நமக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா. அதான் பார்க்கும்பொழுது வசனம் படிங்க, மத்தேயு 5:14 படிங்க. மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போது நம்ம எப்படி இருக்குங்க, உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போது நம்ம இருளில் நடக்கிறது போல் நடந்துடாதீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்போது அவங்களுக்கெல்லாம் இருந்த உலகமாக இருக்குது. கண்டு சொல்ல இன்றைக்கி நம்ம சத்தியத்தை கற்றுக்கிறதுனாலும் சத்திய வழியில் நடக்கிறதுனாலையும் தேவன் நம்மோட சத்திய வெளிச்சமாக இருக்க பார்க்குறோம். ரைட்டு, ஓகே. அடுத்ததாக பார்க்கும்பொழுது முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தலாம். ரத்தம் தெளிக்கப்படும் வீடு மற்றும் ஓகே. அப்போது ரத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து வீடு பார்த்துடலாம். வீடு யாருங்க? கரெக்ட், வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 3:6 படிங்க. எபிரேயர் 3:6 நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நம்ம கிடைக்கிற சத்தியத்தின் மூலமாக தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் எது வரைக்குங்க? முடிவு பரிந்தம் உறுதியாய் பற்றிருப்பு கொண்டு இருப்போமானால் நாமே அப்படி. அப்போ நம்ம வீடுங்கிறோம், விசுவாச வீடு தான். அந்த விசுவாச வீட்டில் சும்மா வந்துட்டு போன பத்தது, அங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்கும் ஆகட்டும் எதுக்காகட்டும் நம்ம உறுதியாக இருக்கணும், முடிவு வந்து இருக்கணும். அடிக்கடி பிறகு சொல்ல மாதிரி தான். ஒரு சகோதரர் 10 வருஷம் சபையில் கரெக்டாக வந்துட்டு தானே, ஓ பரவாயில்ல சபை 1000 பேர் போட்டுருக்குது, 15 வருஷம் ஓகே, அதை வச்சு தான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா 3 வருஷம் 4 வருஷத்தில் பாதி பேர்த்து காணும். அப்போது பேசிக்க ஜோவியில் பேசிக்கிறது. அப்போது முடிவு வருந்தம் எத்தனை வயசு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு 10 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக இருக்கலாம், அது அவங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் முடிவு வருந்தம் நமக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்படுதோ அது வரைக்கும் எப்படி இருக்குங்க, உறுதியாக இருக்குன்னு பார்க்குறோம் வசனம். அப்போ ரெண்டாவது பார்க்கும்பொழுது ரத்தம் இல்லைங்களா, ரத்தம் என்ன அடையாளப்படுத்துது? சரி பார்த்துருவோம், அதையும் பார்த்துக்கலாம். வசனம் படிங்க. 1 யோவான் 1:7 படிங்க. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படி சொல்லி சகல பாவங்கள். அப்போது நினச்சி பாருங்கள், மேல் சட்டை இல்லைங்களா, அதில் வந்து அங்கே ஃபஸ்ட்டு பூசுகிறாங்க. ஃபஸ்ட்டு அது யார் என்ன அடையாளப்படுத்துது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுங்க, முற்றுமுடிய நிறைவேற்றினார். 2 நிலைக்கால் இருக்கு இல்லைங்களா, அது எது அடையாளப்படுத்துன்னா நமக்கு என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது? அன்பின் பிரமாணம். உன்னை போல் பிறநேசி, உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முழு ஆத்மாவோடும் ஆன்மாவோடும் உறுதியாக இருப்பார். அப்போது இது எப்படின்னா இந்த 2 பிரமாணம் யார் கொடுக்கப்பட்டது? சபைக்கு. பாருங்கள், மேலே வந்து அது கீழே 2 பக்கம் பார்க்கும்பொழுது இது எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்களேன். அப்போது இந்த காரியத்தை பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19 படிங்க. 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டையாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். சரிங்களா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அர்த்தம், ஈடு இணையற்ற காரியங்கள். அப்போது இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, மீட்கப்பட்டிருக்கோம்னு சொல்கிறார். பேதுரு சொல்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:24 படிங்க. எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்துக்கு யாரும் சேர்ந்திருக்கோம்? சபையாக அழைக்கப்பட்ட நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பார்க்கும்பொழுது அன்புக்கு சொல்லி மேலே தெளிச்சாச்சு, சைடில் தெளிச்சாச்சு, கீழே என்ட்ரன்ஸில் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள அறையில் வந்து எப்போ 4 நிலம் வைக்க மாட்டாங்க, மெயினில் வைக்கிறப்ப என்ன வைப்பாங்க, 4 சட்டம் இருக்கும். ஏன் கீழே வந்து தெளிக்கலை? கரெக்ட், வசனம் பாடிக்கும் அருமையான காரியங்கள். எபிரேயர் 10:29 படிங்க. எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. ஓகே, அன்பு சொல்லி பாருங்க, தேவன் நிழலில் எவ்வளோ துளி வச்சுருக்க பாருங்க. இயேசு கிறிஸ்து அது கம்பேர் பண்ணுறாரு ஆட்டுக்குட்டிக்கு பார்க்கும்போது அந்த ரத்தம் நம்ம காலில் மிதிச்சு போனோம் வச்சுங்க, நினச்சி பாருங்கள் அது தேவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கா பாருங்களேன் அன்புக்கு சொல்லு. அப்போது நம்ம கூட அதனால் மீட்கப்பட்டோம் இல்லைங்களா. அப்போ நம்ம கை வைக்கிற பாத்திரத்தில் அபாத்திரமாக பண்ணலாமா? அது அப்பம்னு பார்த்தா அப்பம் தாங்க, திராட்சை ரசம்னு பார்த்தா திராட்சை ரசம். அதை அப்படியே ஆவிக்குரிய கண்ணோட பார்க்கும்பொழுது அது எவ்வளோ மேன்மையானது. அதுதான் பார்த்தா சகோதரர்களும் செய்வாங்க. மிக உசிதமாகவும் அது கவனமாகவும் ஒரு நேர்த்தியாகவும் பரிசுத்தமாக அனுசரிப்பாங்க நினைக்கலாம். அப்போ அது ஏன்னா தெய்வ பக்தி, தெய்வ பயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒன்று பார்க்கும்பொழுது ஏன் இந்த புளிப்பில்லாத அப்பம் அதையும் பார்க்கலாமே. உங்களுக்கு தெரியும், நிழலில் வந்து புளிப்போன அப்பம் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வலிக்கு போய் சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறீங்க. பாதி பேர் அங்கே வந்துருப்பாங்க. என்னென்ன ஏதோ ஒரு அஜீரண கோளாறு உபாதைகள் இல்லைங்களா, ஏதோ நடந்திருக்கும். அப்போது இதில் பார்க்கும்பொழுது நமக்கு கூட பார்க்கும்பொழுது
என்னென்னா நமக்கு என்ன போஜனம்? சத்தியம்தான் போஜனம். அதை எப்படி பண்ணுங்க? கரெக்டாக சாப்பிடணும் இல்லைங்களா? ரெண்டாவது பார்க்கும்பொழுது கசப்பான கீரை. கசப்பான கீரை எதை காமிக்குதுங்க? கிறிஸ்து நிமித்து வர பாடுகள். அன்னைக்கு என்னென்னு பார்க்கும்பொழுது அன்னைக்கு சூழ்நிலை வந்து அப்பா சாப்பிட்றாங்க இல்லைங்க, மாட்டை ஆடை அடித்து சாப்பிட்றாங்க. அது ஜீரணமானும் இல்லையா? அது ஜீரணத்துக்கு கசப்பான கீரைங்க வந்து ஒரு ஜீரண சக்தி கொடுக்குன்னு பார்க்குறோம். ரெண்டாவது பார்க்கும்பொழுது அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது இடுப்பில் கச்சை, காலில் பாதரட்சை, கைத்தறி. ஓகே, இடுப்பில் எது கட்டுறாங்க? ஒரு பெல்ட் எது கட்டுறாங்க? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரில் அப்படி போகலாமே, டிஷர்ட் போட்டு போட முடியல, எதுக்கு பெல்ட் கட்டுறாங்க? அப்படி நிற்கணும் இல்லைங்களா? சத்தியத்தில் உறுதி. நமக்கு என்ன காரணம்? சத்தியத்தில் உறுதி பார்க்குறோம். ரெண்டாவது காலில் பாதரட்சை எதுக்குங்க? அன்னைக்கு அவங்க வனாந்திர பயணம் இல்லைங்களா? இப்படி வேணால் இருக்கும், ஆனால் ரெடினஸ் ரெண்டாவது அப்படி இருக்கணும். மூணாவது கையில் கைத்தறி எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சர்வாயுதம் கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணுங்க, வனாந்திர பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் வீசி கை வீசி நடக்க முடியாதுங்க, குச்சி இருக்கணும். ஏன்னா மலை பயணங்கள் படிச்சிருக்கோம், எத்தனையோ நாள் சுற்றி வராங்க. அவர் தேவனும் தெரியும், 40 வருஷம் சுத்த போகிறான்னு தெரியும். ஆபிரகாமே சொல்லிட்டார் இல்லைங்களா? ஆபிரகாம் அதிகம் படித்தாலும் தெரியும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, 40 வருஷம் சுத்த போகிறான்னு தெரியும். இவங்களுக்கு கொடுத்த கணக்கு என்ன? இவங்க ஒழுங்காக இருந்தால் 40 நாள் போய் சேர்ந்துக்கலாம். அதனால் தேவன் பாருங்கள், அந்த குச்சியாகட்டும் செருப்பாகட்டும் தேஞ்சுதா? எவ்வளோ ஆச்சரியமாங்க. இதெல்லாம் 4 நாளைக்கு இப்போ வர செருப்பு வரதில்லைங்க. அவங்க ஊர் பேச 40 வருஷம் வசனம் அழகாக சொல்லுது, காலில் செருப்பு தேவையில்லை. அப்போ அந்த சொல்லி இது நமக்கு எதுக்குன்னா, நம்ம கூட இந்த இடுக்கமான பாதையில் நடக்கிறோம், தடுமாறம் நடக்கணும். அதே கைத்தொழின்னு வேத வசனம் நமக்கு தெரியும். உங்களுக்கு கோலும் உங்கள் தடியும் என்னை தேட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது காரியம் போது ஆட்டை புசிக்கிறோம் இல்லைங்களா? ஆடை வந்து நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சம் என்னென்னா பரிபூர்ண மாம்சத்துக்கு அடையப்படுத்துன்னு பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. ஓகே, அன்பு சொல்லி கரெக்டாக ஆண்டவர் லிங்க் பண்ணுறாரு. அப்பத்தை எடுத்து கொடுத்து இது என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குது. சரி, ஓகே, முக்கியமான பாயிண்ட்டுங்க. நாம் எதுவரை புசிக்க வேண்டும் இந்த காரியத்தை இல்லைங்களா? இதில் அநேகர் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வேதமானவர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் நிறைய புரிஞ்சிக்காமல் இதை நிமித்தமாக இடறி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சபையிலேயே இடறி போனவங்க இருக்காங்க. வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பார்த்தீங்களா? கர்த்தர் வருமளவும். கர்த்தர் வந்தாச்சா வரலீங்களா? 2ஆம் வரைக்கும் வந்தாச்சு. இதை குறித்து தான் தர்க்கம் என்ன, இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அப்புறம் இதுக்கு நம்ம நினைவு கூறலை அனுசரிக்கணும். இதில் ரீபின்ஸ் நம்பர் 5191 அதில் பார்க்கும் பொழுது பிரதர் அழகாக அதில் பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறேன்னா, சபை நிறைவேறு வரைன்னு எழுதுறாரு. கரெக்டாக கிறிஸ்துங்கிறது யாருங்க? ஒருத்தரா? 1,44,000 கடைசி லக்கம் நிறைவேறு வரைக்கும் இதை என்ன பண்ணணும்? இது அனுசரிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அன்பு சொல்ல இந்த வெளிச்சம் அவங்க கிடைக்குமா? நினச்சி பாருங்கள். நம்ம 7ஆம் தூதனை ஏற்றுக்காத நிறைய பேர் இருக்காங்க நம்ம சகோதரர். அப்போது இந்த வெளிச்சம் யாருக்கும் கிடைக்குங்க? கடைசி காலத்தில் நம்ம கிடைச்சிட்டு பாருங்க. அப்போது நமக்கு என்ன சத்தியம்னு யார் நியமிக்கிறா? யார் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுறா? தேவன் முடிவு பண்ணுறா பார்க்கலாம். அப்போது அந்த நினைவு கூறுதல் அப்படி பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 14 படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். பார்த்தீங்களா? அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு நினைவு கூறுதனால பாருங்கள். நினைவு கூறுதல் நம்ம இப்போ பஸ் வாசிட்டு இருக்கோம். பவுல் லிங்க் பண்ணுங்கட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிட்டோம். அப்போது அவனுக்கு மாம்சத்தை இஸ்ரேலுக்கு இன்னும் நித்திய தலைமுறையை என்ன பண்ணுங்க? அனுசரிக்கணும். இன்றைக்கி கூட பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்க. யூதர்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க? என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக எதுக்கு பார்த்துருப்போம், நிறைய பேர் படம் போடுவாங்க. ஏதோ ஒன்று கோழி கடைசிக்கு எதோ கிடைக்கல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அன்னைக்கு அனுசரிக்கணும், சடங்காச்சாரம். அப்போது அன்பு சொல்ல அவங்க வந்து நிழலான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுச்சிட்டாங்க. ஒரிஜினல் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக எதை வேணால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுன்னா சடங்காச்சாரம். ஓகேங்களா? அப்போது இதில் என்னென்னா இயேசு கிறிஸ்து எதுக்கு அடிக்கப்படணும்? யாத்திராகவும் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் வசனம் 20 படிங்க. சரி, அதான் போட்டுருங்க, படிங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜீவனுக்கு ஜீவன். சரிநிகர் சமான விலை பார்க்குறோம். ஏன்னா நிறைய இருக்கும் அதில், கல்லுக்கு கண் பல்லுக்கு கல், அது இருக்கும். நமக்கு பாயிண்ட் போட்டு எடுத்திருக்கேன். அப்போது ஒன்று பார்க்கும்பொழுது அந்த சொல்ல என்ன வருது? ஓகே, அடுத்தாக
இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார்னு வாசிக்கும் பொழுது படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17 படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். பார்த்தீங்களா, அன்னைக்கு இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஜஸ்ட் ஆப்போசிட் நியாயப்பிரமாணத்துக்கு. இப்போது நடக்கட்டுங்களேன், அந்த யூதர்கள் வந்து சாதாரணமாக அந்த ஓய்வில் அன்னைக்கு சுள்ளிப்பருக்கு போன ஆளை கூட என்ன பண்ணாங்க, கல் எறிஞ்சு கொண்டாங்க. அப்போ எவ்வளோ கடினமான இதையும் நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம். இயேசுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். என்ன, தேவன் அனுமதிக்காத வரைக்கும் அவர் கை வைக்க முடியாது. அதனால் அப்படியே அவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் நினைக்க மாதிரி இல்லை, நான் நிறைவேற்றவே வந்தேன்ங்கிறாரு. அப்போ நமக்கு சொல்ல இன்னொரு பசங்க பார்த்துக்கலாம், இருங்க. ஓகே, இந்த நிமித்தமாக கிறிஸ்து அவரோட நினைவாக ஒன்றே ஒன்று சொன்னார் இல்லைங்களா? என்ன சொன்னாருங்க? ஓகே, அருமையான வார்த்தையில் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 19 படிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பார்த்தீங்களா? அப்போது அதை கூட பாருங்க, என் நினைவா என்ன சொல்லுங்க, என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் கொடுக்காரு. ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள், அது உங்களுக்காக தான். இப்போது நம்ம ஒன்று செய்கிறோம்ல, ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு அவருக்கு ஆசைப்படுறோம், இல்லைப்பா எனக்கு அது உனக்கு தான் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. இதை ஒன்றே ஒன்று தான் கேட்டாருன்னு, என்னை நினைவு கூர்ந்து என்ன செய்யுங்க, இதை செய்யணும். அவர் என்ன கேட்டார்? அப்படி தான் வாசிக்கலாம். ஓகே, அப்போது கிறிஸ்து மூலிமா சரி செஞ்சுக்கிட்டார். அம்மா அவர் மூலமாக என்னென்ன பெற்றுக்கிட்டோம், கிறிஸ்து பரிந்து பேசுகிறவர் இருக்கார். பார்க்கும்பொழுது அன்புக்குள்ளே தேவன் யார் நமக்கு எவ்வளோ தெரியுமா? பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் போய் என்ன தெரியுதுங்க, முக்கடவுள் வணக்கம் இல்லைங்களா? ஒரு குழப்பமானது ஆனால் இருக்கும், ஏதோ சம்திங் ப்ராப்ளம் தெரியும், தெளிவு கிடைக்காது. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்தவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி தான் இருக்காங்க. அப்போது நமக்கு பார்க்கும்போது தேவன் யார்? யோவான் 14:6 படிங்க சிஸ்டர். அதில் இருக்காது. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து மூலிமா நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம்னா தேவனை யார் கிறிஸ்து மூலியம் கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது திட்டம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறோம். ஈடுபலி புண்ணியம் உலக ஜனங்களுக்கா? நமக்கு. சபை ஐக்கியம் சரீரமாக நம்ம இருக்கோம். ஓகே, சகோதர ஐக்கியம் நினச்சி பாருங்கள். இந்த சகோதர ஐக்கியம் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. நீ ஒரு வாரத்துக்கு உறவினர்களோட வெளியூர் போய் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு. எப்படா சகோதரன் பார்க்கணும், ஏதோ அட்லீஸ்ட் இப்போ அங்கெல்லாம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட் கேட்க முடியுமா? ஒன்றா உலக நியாயமாக இருக்கும், இல்லைனா சினிமா விஷயமா இருக்கும், இல்லைனா அடுத்தவங்க பற்றி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கம்பெனி விடலாம், அப்புறம் பார்த்து செல்ஃபோன் எடுத்துட்டு பிறகு பேச வந்துடும் இல்லைங்களா? இது சத்தியத்தில் வருவாங்க. அப்போது இதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒன்றாக சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 12 படிங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் யாராது. பார்த்தீங்களா? முப்புரி நூல்ங்கிறாரு பிரசங்கியில் பார்க்கும்பொழுது. ஏன் அப்படின்னா யாதொருவன் அப்படிங்கன்னா யாருங்க அது? ஆவிக்கு கரெக்டாக சொன்னீங்க, சாத்தான். அப்போது நம்மெல்லாம் ஒன்றா இருந்தால் என்ன ஆகுங்க? சாத்தானுக்கு ஒரு வேலை இல்லை. அதை முப்பரி நூல்ங்கிறாரு. சீக்கிரமாக யாராது. நல்லா கேட்டுங்க, ஆதாம் எவ்வளோ ஒன்றா இருந்த வரைக்கும் சாத்தான் என்ட்ராகலை, புரியுங்களா? ஆதாம் கொஞ்சம் வெளியே போனேன்னு வச்சுங்க, கரெக்டாக எவ்வளோ வரான். நினச்சி பாருங்கள், ஆதாம் மட்டும் கூட வந்து வச்சுங்க, கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருப்பாரு சரிங்களா? அப்போ எவ்வளோ வஞ்சனை பாருங்கள். அதை தான் இயேசு சொல்கிறாரு, ஏன் 2 பேராவது 3 பேரை எண்ணாமத்தியத்தில் தான் அங்கே வருவேங்கிறாரு. ஏன் ஒருத்தர் மட்டும் சொல்லாமே, தனித்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த ஐக்கியம் அப்படிங்கிற சாதாரண விஷயம் தான். சொல்லி ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒருவருக்கு ஒரு ஆறுதல் தரணும், ஒருவர் மேலே ஒரு பற்றுதாக இருக்கணும். எவ்வளோ விஷயமாங்க. சங்கடம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்கும். இது ஒர்க்ஷாப் நினச்சி இது பயிற்சி பெற்ற ஒன்று ஒர்க்ஷாப் செய்யணும். எனக்கு வைரம் சப்ஜெக்ட் கேட்டுருப்போம். அப்போ அவங்களுக்கு சொல்ல இதுக்கு தான் நம்ம ஒன்றா இருக்கு சொல்கிற பார்க்கணும். ரெண்டாவது, ஏன் கோதுமை மணிகள் இல்லைங்களா? எத்தனையோ இருக்குது. ஏன் கோதுமை மணிகள் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 24 படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பார்த்தீங்களா? அப்போது செத்தா தான் என்ன கிடைக்குங்க? மிகுந்த பலன் கிடைக்கப்படும். அடுத்து பார்க்கும்போது ஏன் அப்பம். அப்போ வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17 படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? எல்லா எங்கெங்கேயோ எடுத்து வந்து கோதுமையை வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சு இல்லைங்களா?
அதுலேருந்து அப்போ சொல்லும் பொழுது என்ன பண்ணுறேன்னா, இதை ERVல ரொம்ப அழகாக இருந்தது, அதையும் வாசிச்சு நானே வச்சுறேன். ஒரே அப்பம் உள்ளது, நாமோ பலர். பார்த்தீங்களா, அப்போ ஒன்று தான், நம்ம எப்படி இருக்கோம், பலராக இருக்கோம். ஓகே, ஆனால் அந்த ஒரே அப்பத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இல்லைங்களா, அங்கே சாப்பிட்டுக்கிறோம். ஓகே, எனவே நாம் உண்மையிலே ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, உண்மையிலே ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினைங்கிறாரு. அந்த அப்பத்தை பெற்ற அன்னைக்கு அப்படி தான் நினைக்கணும். அப்போ தான் அந்த பரிசுத்த பந்தி அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் அன்பு சொல்லி. ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஏன் சுடப்படுகிறது, அப்படியே ராவா சாப்பிடலாம் இல்லைங்களா. வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12 படிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பார்த்தீங்களா, அப்போ நமக்கு என்ன வேணுங்க, சுடப்படணும், அக்னி கட்டாயம் தேவைன்னு பார்க்குறோம். அடுத்து பார்க்கும் பொழுது ஏன் அப்பத்தை பிட்டு உணிக்கிறோம். அப்படியே ஆள் கொண்டு சுட்டு தண்ணி கொடுக்கலாம் பணியாற மாதிரி இல்லைங்களா. ஒரே பாயிண்ட் வரலாம், 100 பேர் இருக்காங்களா, 100 விதமான சைஸ் போட்டு பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஏன் அப்படி கேட்டுறாரு, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 13 படிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். எதுக்கு பார்ட்னர்ஷிப் பாருங்க, உலகத்தில் இதில் ஒன்று பக்கம் படிக்கிறப்ப பங்குதாரரும் போட்டுருக்குது. பார்ட்னர்ஷிப் எதுக்குங்க, பாடுகளுக்கு. இது சொன்னால் யாரும் நம்புவாங்களா. அப்போது இன்னொன்று பாருங்களேன், அந்த பாடுகளுக்கு சந்தோஷப்படுங்கள். பங்காளியாகிறதே கஷ்டம் இல்லைங்களா, பாட அனுபவிக்கிறதே கஷ்டம், அதில் சந்தோஷப்படணும். கஷ்டம்தான். ரசல் நேற்று கூட ரீபிரின்ஸ் படி இறைவனிகள் நினைக்கிறேன், கஷ்டம்தான். ஆனால் அதில் தான் கிடைக்கும், அதுதான் பரவ வாய்ப்பு. ஏன்னா கஷ்டம் இல்லாமல் எந்த லக்கையும் அடைய முடியாது. அன்பு சொல்லி வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 24 படிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பார்த்தீங்களா, தலை கரெக்டாக முடிச்சிச்சுங்க. அவர் கொடுத்த டார்கெட் பக்கவாக கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு கொஞ்சம் பங்கு வேணும் அப்படிங்கிறாரு. அதே போல் அன்பு சொல்லி நம்ம அப்பத்தை சொல்கிறோம், சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஒரு பங்கு எடுக்கிறோம். என்ன அர்த்தம், எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது இதில் பாடுகளுக்குள்ளே. அப்போ அன்பு சொல்ல இது உணர்வான விஷயம். நம்ம சும்மா எடுத்து சாப்பிட்ற விட அந்த இடத்துல இந்த வருஷத்துக்கு எனக்கு கொஞ்சம் பாடுல என்ன பண்ணுங்க, எனக்கு பங்கு கொடுங்க. இது சடங்காச்சாரமாக செஞ்சு வச்சுங்க, அந்த பங்கே கிடைக்காது. இந்த பாடுகளுக்கு பங்காளியானால் அது சந்தோஷப்படுங்கிறார். அப்போது கிறிஸ்துவ ராஜ்யம் உபத்திரவத்தினால தான் ஸ்தாபிக்கப்படுது. நம்ம பார்க்குறோம் அன்பு சொல்லி அந்த பாடுகளுங்க அப்படிங்கிறது பார்ட் டேக்கர். ஒரு பாடுகளும் எனக்கு ஒரு பங்கு வேணும். இதில் ரசல் பிரதர் அழகாக எழுதியிருக்காரு. ரீபிரின்ஸ் நம்பர் 1013 வாசிக்கலாம். இப்படியாக பிற்கப்பட்ட அப்பமானது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தம்மை குறித்து கூறினவரின் பிற்குதலை அடையாளப்படுத்துவது பொருத்தமானதே என்று நாம் காண்கிறோம். பார்த்தீங்களா, பிற்கப்பட்ட அப்பமே இயேசுக்கு சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவன். அப்போ என்னை அல்லாமல் யாருங்க தேவனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது அவர் சொல்கிற பிற்கக்கூடிய காரியம் அவர் அர்த்தம் உள்ளதாக இருக்குது. படிப்படிங்க. அவர் மரித்திருக்கவில்லை எனில், அவர் நமக்காக பிற்கப்பட்டு இருக்கவில்லை எனில் நாம் ஒருபோதும் பிதாவின் இடத்திற்கு வந்திருக்க முடியாது என்றும். அப்போ அவர் மட்டும் மரிக்கல, அவர் மட்டும் காயப்படலை, பிக்கப்படலைன்னா நம்ம என்ற முடியுமா, அவர் நினைவுன்னு என்ன செய்ய முடியுமா. மேலும் படிங்க. நாம் என்றென்றும் ஆதாமினுடைய பாவத்தினுடைய சாபத்தின் கீழிலும் மரணத்தினுடைய நுகத்தின் கீழிலும் காணப்பட்டு இருந்திருப்போம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமை ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். நம்ம அப்படி மட்டும் நம்ம அந்த பிக்கப்படாமல் ரத்தத்தில் பானம் பண்ணாமல் இருந்து வச்சுங்களேன், என்ன தான் இருக்கும், ஆதாமுடைய பாவம் இன்னும் வரைக்கும் தொடர்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது மரணத்தின் நுகத்தின் கீழே என்ன பண்ணிட்டு இருப்போம், தொடர்ந்து இருப்போம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசல் சொல்கிறாரு, இது சும்மா படிச்சுட்டு போயிடாதீங்க, என்ன பண்ணுங்க, உணர்ந்துக்கங்கிறாரு. அப்போது இன்னொன்று பார்க்கலாம், நிழலில் ஏன் மாம்சம் மட்டும் கொடுக்கப்படுது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரத்தம் கொடுத்துருக்கலாம் இல்லையா, ரத்தம் தான் இருந்துச்சு நிலைக்கால அதாவது பசங்க படிங்க, கொஞ்சம் எடுத்து தான் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ஆட்டுக்குடி ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து நிலைக்கால பசங்க. ஏன் மாம்சம் மட்டும் கொடுக்கப்படுது, ரத்தம் கொடுக்கப்படல, படிங்க. ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படும், ஆனால் அது ஜீவனுக்கானது அல்ல. பார்த்தீங்களா, அப்போது ராஜ்யத்தில் உளுத்திருக்கும் பொழுது அது ஜீவனுக்கானதா டைம், அது ஒரு டைம் வரைக்கும் தான். அவங்களுக்கு 100 வயசு கொடுக்கப்படுது, அது நிச்சயம் பங்கு இல்லை. அப்போது இதோட நிழல் பார்க்கும்பொழுது மாம்சம் மட்டும்தான் கொடுப்பாரு. ஆட்டுக்குட்டி ரத்தம் பார்க்கும்பொழுது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், திராட்சை ரசத்தை அடையாளப்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவின் ரத்தம் இதே எழுதப்படுத்துங்க, திராட்சை ரசத்தை பார்க்குறோம். ஓகே, இன்னொன்று விஷயம் பார்க்கும்பொழுது நமக்கு மட்டும் ஏன் 2, நமக்கு மாம்சம் படிங்க, நமக்கு மாம்சம் ரத்தமும் 2 ஏன், சரி நமக்கு மட்டும் எதுக்கு 2, சொந்த ஜனங்கள் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கே 1
நமக்கு இதுக்கு 2 படிங்களா? நம்முடைய உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனுக்கானது. பார்த்தீங்களா? அவங்களோட நித்திய ஜீவன், அவங்களோட ஜீவன் கொடுக்குறது வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. உயிர்த்தெழுந்து வந்து ஒரு டெஸ்ட் இருக்கா இல்லைங்களா? நமக்கு அப்படி இருக்கா? இமைப்பொழுதில் ஓகே. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 12 படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலேயும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பார்த்தீங்களா? சொந்த ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மீட்பும் அல்ல, மீட்புக்கு மேலே நித்திய மீட்பு இல்லைங்களா? இது ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அவங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, எல்லாத்தையுமே டெஸ்ட்டுங்க. ஆனால் நமக்கு கடினமாக தான் இருக்கும். இந்த அதாவது இக்காலத்து பாடுகள், ஆமாம், இது ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இதை போய் பெருசாக நம்ம முறுமுறுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாடு வருதுங்க. ஒன்று வச்சுக்கோங்க, தேவ நிமித்தமாக வந்து அவன் தெரியாது, ஆனால் பாடு வருது. ஆனால் யாரை தான் அனுப்பிச்சிருக்கணும்? அந்த உணர்வு தான் வேணுங்க. அன்பு சொல்லு. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அநேக நேரங்களில் ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள், ஒரு வியாதிகள், ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுறோம்னா சூழ்நிலை தான் பார்க்குறோம். ஆனால் நினச்சி பாருங்களேன், நித்திய மீட்பை உண்டாகத்தான் சொந்த இடத்துல மீட்டிருக்காருன்னு பார்க்கலாம். இதை குறித்து ரசப்படுத்தி பார்க்கும்பொழுது ரீபிட் நம்பர் 1013 மடி படிங்க. இரத்தம் மற்றும் திராட்சை ரசம் ஓர் ஒப்புமை. நிழலான பஸ்காவில் ஆட்டுக்குட்டியானது புசிக்கப்பட்டது, ஆனால் இரத்தம் புசிக்கப்படவில்லை. இரத்தத்தை புசிப்பதற்கு எந்த இஸ்ரேலனும் அனுமதிக்கப்படவில்லை. பார்த்தீங்களா? எவ்வளோ கரெக்டாக கொடுத்துக்க பாருங்க. மாம்ச இஸ்ரேலுக்கு அனுமதிக்கவே படலையா? படிங்க. இக்காரியமானது எப்படி அனைவரும் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிப்பார்கள், ஆனால் அனைவருமே அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண, அதாவது அவர் மரணத்தில் பங்கெடுக்க கூடாது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ மரணத்தில் பங்கு யாருக்கு தாங்க? புது சிருஷ்டி அழைக்கப்பட்ட நமக்கு மாத்திரம்தான். சொந்த ஜனங்களே கைவிட்டு நம்மளை மீட்டு கொண்டாட படிங்க. தொடர்ந்து படிங்க. நமது கர்த்தர் தமது இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசத்தை யாருக்கு கொடுத்தாரோ அவர்களே அவரது மரணத்தில் பங்கெடுப்பதற்கும் பங்கடைவதற்கும் அழைக்கப்பட்டனர். பார்த்தீங்களா? யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அவங்க தான் என்னங்க மரணத்திலையும் பங்கெடுக்கணும், அதில் பங்கு எடுப்பதற்கும் பங்கு அடைவதற்கும். பங்கெடுப்பது என்ன? இப்போ நடக்கிற ஒரு பாடலில் பங்கு போகிறோம். பங்கடை வேணுங்க, நித்திய ஜீவன் அவர் கொடுக்குற பரிசு. அன்பு சொல்லி இதில் வந்து மிகப்பெரிதான கிருபை யாரோட இருக்கும்போதுனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து காட்டிலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு கிருபை இருக்குது, தேவன். அவரோட கிருபையை நினச்சி பார்த்தீங்கன்னா சொந்த குமாரன்னு பாராமல் நினச்சி பாருங்களேன். இது முக்கியமான கிருபை என்னன்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்போ அன்பு சொல்லி பார்க்கும்பொழுது கிருபைக்கு ஆதாரம் யாருங்க? ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். இது எப்படின்னா விசுவாசம் தான் பலிக்குன்னு போட்டுக்காரு பாருங்க. ரத்தத்தை பற்றி ஒரு விசுவாசம் இருக்கணும் இல்லைங்களா? அது மாம்சத்தை பற்றி ஒரு விசுவாசம் இருக்கணும். அதுக்கு தான் கிருபைக்கு ஆதாரமான பலியாகவே தேவன் பாருங்க நமக்கு ஒப்புக்கிட்டு தான் பார்க்குறோம். அப்போது இன்னொன்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தோட மேன்மை இருக்கு இல்லைங்களா? அது என்னென்னலாம் நம்ம கொடுக்குதுன்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஓகே. அப்போது நமக்கு ரத்தத்தின் மூலம் என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறது. அதே எபேசியர் 2:13 படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பார்த்தீங்களா? நம்ம எங்கெங்கோ வருது இல்லைங்களா? நமக்கு ஜாதி தெரியுமா, இனம் தெரியுமா, மொழி தெரியுமா, எதுவுமே தெரியாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமாக இருக்கணும். இன்னொன்று பாருங்களேன், எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? பாவ பூரா மன்னிச்சாருங்க. நானா இனி நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு என்ன இருக்குங்க? கட்டாய கணக்கு இருக்குது. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்போது தேவன் நம்ம நீதிமான பார்க்குறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுக்குமே இங்கேயே சரி கட்டுறாரு. முடிந்த வரைக்கும் சரி கட்டுவார். அவருக்கு மேலே அதுக்கு மேலே அவரோட வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கட்டாயம் இருக்கான்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நித்திய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் உலக ஜனங்களுக்கு மீட்பு கொடுத்து மறுபடியும் டெஸ்ட் இருக்குது. நமக்கு இந்த டெஸ்ட் அதான் கொஞ்சம் காலத்தில் அனுபவிக்கிற பாடு தான். அப்போது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ சத்தியம் தெரிஞ்ச சவலுக்கு எவ்வளோ வாய்ப்புங்க. இந்த 3ஆம் கால சபை 4ஆம் சபை போராட்டமே வாழ்க்கை. அவங்க எதுக்கு ஓடுறானே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சொல்ல இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம ஓடுவது அர்த்தம் உள்ளது இல்லைங்களா? காத்திலே சிலம்பம் பண்ணல இல்லைங்களா? பவுல் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ சொல்லி நம்ம ஓடுற ஓட்டமாகட்டும், படுகிற பாடுகளாகட்டும் அதில் அர்த்தம் இருக்குன்னு பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். கடைசியாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7-8 படிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்கிறாரு, பழைய புளித்த மாவு நம்ம இருந்ததுங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? பழைய வாழ்க்கை பார்த்த பழைய மனுஷன் எப்படி தான் இருந்தாருங்க? புளிச்ச மாவு தான். யாராவது சொன்னால் 2 வார்த்தை பேசினா தான் தூக்கம் வரும் இல்லைங்களா? அவ்வளோ அப்படி தான் இருந்தோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை காரணம் அது யார் இல்லைங்களா? ஏன்னா தேவன் நமக்கு தெரியல, தேவன் தான் கொடுத்துருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அந்த காரணம் என்னவோ கண்டுபிடிச்சி 4 வாங்கிட்டு வந்து பார்த்தா தூக்கமே வரும். அப்படி தான் இருந்தது. எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆனால் புசிச்சு பார்க்கும் பொழுது சொல்லுறாங்க, பழைய புளித்த மாவோடல்ல துர்க்கணம் பொல்லாப்பு அதுவும் வச்சுக்காதீங்க, துப்புரவு, அதாவது பரிசுத்தமாக நினச்சி பாருங்கள். அதில் என்ன இருக்கணும்? பரிசுத்தத்தை மாத்திரம் இல்லை, உண்மை இருக்கணும். நான் சுத்தமாக இருந்துட்டு உண்மை இல்லைன்னா அதான் சொல்லுவார், துப்புரவு உண்மை என்னும் படிங்க, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவுள் சொல்லி. இது நீங்கள் பார்க்குறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த காரியம் துப்புரவு உண்மைன்னு சொல்கிறோம். இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது கண்ணில் பரிசுத்தம், பேச்சில், நடக்கையில். இதில் யார் பார்த்துட்ருக்கா? இப்போ பரிசுத்தமாக இருக்குன்னு நான் பரிசுத்தமாக இருக்கேன் யாருக்கு தெரியும்? தேவன். எனக்கு கூட தெரியாது. ஏன்னா நம்ம அபூர்ணர். நல்லா கேட்டுங்க. அப்போ நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள் கூட தவறாக இருக்கலாம். அதான் பார்க்கும்பொழுது பூரண பயத்தோடு நிறைவேற்றணும். எதுங்க? பரிசுத்தமாக்குதலை பூரண பயத்தோடு நிறைவேற்ற பிரயாசப்படணும். அப்போ பரிசுத்தமாக்குதல் எங்கன்னா இதயத்தில் தான், உடல்லையோ மற்ற எந்த காரியத்திலும். நம்ம சொல்லி நம்ம ஒரு காரியம் ஒரு உதாரணம் பாருங்களேன், ஒரு சபைக்காக ஒரு காரியம் பண்ணுறோம், அது தவறு கூட இருந்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பல்ப் வாங்கி தர்றாரு, அவர் போயிடுறாரு, போட்டால் எரிய மாட்டேங்குது, புரியுதுங்களா? ஆனால் அவர் என்ன அருமையான எண்ணம், எங்கேயோ பிடிச்சி பல்ப் வாங்கி கொடுத்தாரு, எரியல. ஆனால் எண்ணங்கள் தான் தேவன் பார்க்குறா தவிர அந்த பல்பு பார்க்கல. அதே போல் நம்ம செய்கிற ஊழியங்களில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் தேவன் இதயத்தை மட்டும் தான் பார்க்குறாரு. அன்பு சொல்லி அதை தான் சொல்கிறாரு, துப்புரவு உண்மை. அந்த செய்கிற ஊழியத்தில் என்ன இருக்கணுங்க? உண்மை இருக்கணும். அதுதான் பலி. அன்பு சொல்லி ஒவ்வொருவரும் இப்பேற்பட்ட உண்மையோடும் துப்புரவோடும் கூட இந்த பரிசுத்த பந்திகளை அனுசரிக்க தேவன் தாமே கிருபை செய்வராக. பொறுமையாய் கேட்ட அன்பு சகோதரர் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேவன் நாமம் கிறிஸ்து மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.